வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 1 இயற்கணிதம். இதில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். பயிற்சி 3.4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் x² - 1 by x² plus x. செகண்ட் கொஸ்டின் x² - 11x plus 18 divided by x² - 4x plus 4. தேர்ட் கொஸ்டின் 9x³ plus 81x by x³ plus 8x² minus 9x. Fourth question p² minus 3p minus 40 divided by 2p³ minus 24p² plus 64p. கொஸ்டினுக்கு சொல்யூஷன் பாருங்க. that is x² - 1 by x² plus x. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். that is x² - 1 எப்படி நம்ம எழுதலாம்னா x² - 1 ஸ்கொயர்னு எழுதலாம். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? that is a minus b a² minus b² ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ நம்ம அது எப்படி எழுதலாம்? a minus b into a plus b ன்னு எழுதலாம் தானே, ரைட்? அதனால x² - 1 ஸ்கொயர்டா x plus 1 into x minus 1 எழுதிக்கிறோம். அண்ட் கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் பாருங்க, that is x² plus x, that is equal to, இப்போ இதில் பாருங்க இந்த x²ங்கிறது x into x இருக்குது, அண்ட் இந்த x வந்து x into 1. ஓகே, ரைட். அப்போ நம்ம x வந்து இதில் ஜென்ரலாக இருக்குது. ஸோ இதுலையும் இந்த x வெளியில் எடுத்தோம்னா நமக்கு மிச்சம் என்ன கிடைக்கும்? x plus 1. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ரைட். இது ரெண்டுமே நம்ம இங்கே போடலாம். that is x² - 1க்கு பதிலாக x plus 1 into x minus 1 அப்படின்னு போட்டு டிவைட் பை இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? that is x into x plus 1. ரைட். எதை கேன்சல் பண்ணலாம்? that is x plus 1க்கு x plus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்குது நமக்கு? x minus 1 divided by x. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, x² - 11x plus 18 divided by x² - 4x plus 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் இருபடி கோவை அண்ட் இதுவும் இருபடி கோவை. ஓகே, ரைட். டைரக்டா இதை நம்ம அடிக்க முடியாது, அதனால நம்ம இதை முதல்ல காரணிப்படுத்தி இங்க போடணும். அதே போல இதையும் காரணிப்படுத்தி போட்டு அப்புறம் அதுல ஏதாவது ஜென்ரல் டேர்ம் இருந்தால் நம்ம அடிக்கலாம். இது ப்ரொசீஜர். ஓகே, அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்? x² - 11x plus 18 போட்டுக்கிட்டேன். ஓகே, இதை பார்த்தோம் நமக்கு என்ன தெரியுது? தட் இஸ் இந்த -11xையும் 18ஐயும் நம்ம கன்சிடர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்க எழுதிருக்கேன் -11 18. அதாவது நாமளா ஒரு 2 நம்பர் எடுக்கணும். அந்த 2 நம்பர் என்னது கூட்டுனா -11 அப்படின்ட்டு, பெருக்குனா 18 கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் -9ஐயும் -2ஐயும் நான் கூட்டுறேன், என்ன கிடைக்கும்? -11. அதே போல -9ஐயும் -2ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? +18. ஸோ ரெண்டுமே இது ஒபே பண்றதுனால ஸோ நம்ம -9 -2 அந்த 2 நம்பரை எடுத்துக்கிறோம். ஓகே, அது எதுக்கு பதிலாக போடணும்னா இந்த -11xக்கு பதிலாக போடணும். ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் -11 -9 -2ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ என்ன எழுதுறோம்? x²க்கு பதிலாக x² -11க்கு பதிலாக 9 2ஐயும் மைனஸ்ல போட்டுக்கிட்டு கூட்டிக்கணும். அதனால -9x -2x போட்டு +18க்கு அப்படியே போட்டாச்சு. ரைட். இப்போ இந்த x² எப்படி எழுதலாம்? x into x. இந்த 9x 9 into x, 2x 2 into x, இந்த 18 9 2ன்னு போட்டுக்கலாம். ரைட். இப்போ பாருங்களேன், இப்போ இங்க இந்த x இங்கேயும் x ரெண்டுமே காமனா இருக்கனால நான் காமனா எடுத்துட்டேன். அப்போ மிச்சம் இருக்கும் x minus 9 இருக்கும். அதான் நான் இங்க போட்டாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? இங்க -2 நான் காமனா எடுக்க போறேன். அதான் இங்க போட்டிருக்கேன். அப்படி எடுத்தா மீதி என்ன இருக்கு? x. இங்க பிளஸ்ங்கிறது மைனஸ் இன்டு மைனஸ் இருக்கனால ஒரு மைனஸ் இங்க வெளியில எடுத்து போட்டாச்சு. அப்போ ஒரு மைனஸ் அண்ட் இங்க 9 மிச்சம் இருக்கு, அது போட்டாச்சு. அப்போ என்ன இருக்கு? இங்கேயும் x minus 9, இங்கேயும் x minus 9. ஸோ x minus 9 காமனா வெளியில எடுங்க. அப்போ மீதி இருக்கிறது என்னது? x minus 2. ஸோ அதான் இங்க போட்டாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? தட் இஸ் x² - 11x plus 18க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? x minus 9 into x minus 2. தட் இஸ் x minus 9 into x minus 2. ரைட். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன? இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் x² - 4x plus 4. ஸோ முன்ன சொன்னது போல தான். ஸோ கூட்டுனா -4 கிடைக்கணும், பெருக்குனா வெறும் +4ன்னு கிடைக்கணும். ஓகே, ரைட். அப்படி நம்பர்ஸ் என்ன? -2 -2. ஏன்னா பாருங்க, இப்போ -2ஐயும் -2ஐயும் கூட்டுங்க -4. அதே போல -2ஐயும் -2ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? 2 4 +4. ரைட். அப்போ ஒபே பண்றது என்னன்னா -2 -2. அப்போ என்ன போட்டுக்கிறேன்? x². இந்த -4xக்கு பதிலாக -2x -2xன்னு போட்டாச்சு. அடுத்து 4க்கு பதிலாக அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இந்த x² எப்படி இருக்கு? x into x. இந்த 2xங்கிறது 2 பெருக்கல் x, இந்த 2x 2 பெருக்கல் x, அண்ட் 4ங்கிறது 2 பெருக்கல் 2. ஓகே, இப்போ நம்ம காமன் டேர்ம்ஸ் பார்க்கலாம். தட் இஸ் இங்கே x இங்கேயும் x இருக்கிறதுனால ஸோ அதை நான் காமனாக வெளில எடுத்தேன்னா மிச்சம் இருக்கும் x minus 2. அதை இங்கே போட்டுட்டேன். ஓகே, ரைட். இங்கே -2 வெளியில் எடுக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது? x. இங்கே ப்ளஸ் எப்படி கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ ஒரு மைனஸ் இங்கே வெளியில் எடுத்தாச்சு. அப்போ ஒரு மைனஸ் இங்கே வந்துடும். ஸோ அப்போ மைனஸ் இங்கே ஒரு 2 இருக்கும். ஸோ அதான் போட்டாச்சு x minus 2. அப்போ இதுலேயும் என்ன காமனாக இருக்கு? x minus 2. அண்ட் அப்போ இதுவும் எழுதணும், அதுவும் x minus 2. அப்போ டோட்டலாக இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் x minus 2 into x minus 2. இதுக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? x minus 9 divided by x minus 2. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். Question number 3, 9x squared plus 81x divided by x cube plus 8x squared minus 9x. Right. இது பார்த்தீங்கன்னா ஸோ x squared ஸ்டார்டிங்கில் இருக்கனால இது ஒரு
இருபடி கோவை. இது எக்ஸ் கியூப்னு இருக்கனால இது ஒரு முப்படி கோவை, ரைட்? முதல்ல அப்ப இருபடி கோவையில நம்ம ஏதாவது ஜெனரல் டேர்ம் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் 9x² + 81x. பார்த்த மாத்திரத்திலே தெரியுது இது 9, இது 81 இது 9ஆம் வாய்ப்பாடுல வருது அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா x² இருக்கு அண்ட் இங்க x இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது நமக்கு? ஸோ எக்ஸையும் காமனா எடுக்கலான்ட்டு. ஸோ அதான் இந்த 9x² எப்படி எழுதிருக்கேன்னா 9 × x × x எழுதிட்டேன். அடுத்து 81 9 × 9 அண்ட் எக்ஸ் இப்படி போட்டாச்சு. இப்போ எது காமனா எடுக்கலாம்? தட் இஸ் இந்த 9x காமனா எடுக்கலாம். இங்கேயும் அதை எடுத்தோம்னா மிச்சம் என்ன கிடைக்கும்? x + 9. ஸோ அதான் 9x × x + 9. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் 9x × x + 9 எழுதலாம். கீழே இருக்கிறது முப்படி கோவை. முப்படி கோவையை நம்ம காரணிப்படுத்துறதுக்கு முன்னாடி ஏதாவது ஜெனரல் டேர்ம் இருக்கான்னு பார்க்கணும். எஸ், இப்போ பாருங்களேன், இங்க x3, இங்க x², இந்த லாஸ்ட் டேர்ம்ல x. அப்ப இங்க ஒரு x இருக்கு, இங்கேயும் 2x இருக்கு, இங்க 3x இருக்கு. அப்ப x முதல்ல காமனா எடுக்கணும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? ஸோ x³ x × x² போட்டாச்சு. 8x² 8x × x போட்டாச்சு. நெக்ஸ்ட் 9x 9 × x போட்டாச்சு, ரைட்? இப்போ இதுல எதெல்லாம் காமனா இருக்கு? ஸோ x x x. ஸோ நம்ம அந்த x வெளியில எடுத்தோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? x² + 8x - 9. அதை தான் நான் இங்க எழுதிட்டேன், ரைட்? இப்போ இது பாருங்க, இது ஒரு இருபடி கோவையா மாறிடுச்சு. அப்ப இருபடி கோவையா இருந்தா நம்ம ஈஸியா காரணிப்படுத்திக்கலாம். எப்படி காரணிப்படுத்துவோம்? தட் இஸ் கூட்டுனா +8 கிடைக்கணும், பெருக்குனா -9 கிடைக்கணும். அதான் இங்க போட்டிருக்கேன், ரைட்? அப்படி ஒரு 2 நம்பர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். அது என்னவா இருக்க முடியும்? 9 - 1. பாருங்க, 9ல -1 பண்ணா நமக்கு 8 கிடைக்குது. அண்ட் 9ஐயும் -1ஐயும் பெருக்குனா -9 கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்றேன்? ஸோ எக்ஸ் போட்டாச்சு. ஸோ x² அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த 8xக்கு பதிலாக +9x - 1x போட்டாச்சு, ரைட்? அடுத்தது -9 அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த x அப்படியே போட்டுக்கோங்க. இங்க x² x × x பெருக்கலாம். அப்போ இந்த 9x 9 × x பெருக்கலாம். அடுத்தது 1x 1 × x, இந்த 9 1 × 9. இப்ப பாருங்க, இதுல இந்த இந்த x காமனா இருக்கு. அப்ப நம்ம x காமனா வெளில எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும்? x + 9 இருக்கும். அதான் இங்க போட்டாச்சு. அதே போல இங்க -1 அப்படிங்கறத நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப -1 எடுத்துட்டா x, இங்க இருக்கக்கூடிய x1 அண்ட் இங்க மைனஸ் வெளில வந்துருச்சு. அப்ப பிளஸ் தான் இருக்கும். அப்ப +9 மாறிடும், ரைட்? அப்ப என்ன இருக்குது? தட் இஸ் இந்த x அப்படியே போட்டுக்கோங்க. இங்க x + 9ஐயும் x + 9ஐயும் காமனா எடுங்க. அப்ப மீதி என்ன இருக்கும்? x - 1 இருக்கும். அதான் இங்க போட்டிருக்கேன். சோ இப்போ நம்ம இந்த x³ + 8x² - 9xக்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் x × x + 9 × x - 1 போடலாம். இப்போ போட்டதுல ஏதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்க. எஸ், இங்க பாருங்க, xக்கு x கேன்சல் ஆகுது அண்ட் x + 9க்கு x + 9 கேன்சல் ஆகுது. அப்ப மீதி என்ன இருக்கு? 9 / x - 1. சோ நம்மளுடைய ஆன்சர் இதுதான். Question number 4, p² - 3p - 40 / 2p³ - 24p² + 64p. மேல பார்த்தனா இருபடி கோவை அண்ட் கீழே பார்த்தனா இது வந்து முப்படி கோவை, ரைட்? இப்போ இந்த இருபடி கோவையை முதல்ல நம்ம காரணிப்படுத்திக்கலாம். சோ அதான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் p² - 3p - 40, ரைட்? இப்போ இருபடி கோவைனாலே நம்ம என்ன பண்ணுவோம்? அதை காரணிப்படுத்தும் பொழுது சோ நாமளா 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பர் கூட்டுனா -3 பெருக்குனா -40 கிடைக்கணும். அதான் நான் இங்க போட்டிருக்கேன். அப்படி தரக்கூடிய நம்பர்ஸ் யாரு? 5ஐயும் -8ஐயும் போட்டு பாருங்களேன். சோ 5 - 8 அப்ப என்ன ஆகும்? 8ல 5 போச்சுன்னா 3, பெரிய நம்பர் 8 தான். அப்ப -3. சோ கூட்டுனா -3 கிடைக்குது. இப்ப பெருக்குனா பாருங்க, 5 பெருக்கல் -8. அப்ப 8 40, மைனஸ் இருக்கு, -40. சோ அப்ப இது 2 கண்டிஷனையும் ஒபே பண்றக்கூடிய எண்கள் வந்து 5 - 8ன்னு தெரியுது. சோ அப்ப நம்ம என்னன்னு போட்டுக்கலாம்? p² போட்டுக்கலாம். அப்படியே இந்த -3pக்கு பதிலா என்ன போடலாம்? +5p - 8pன்னு போட்டுட்டு -40 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த p² எப்படி இருக்கு? p × p அண்ட் 5pங்கிறது 5 × p, 8pங்கிறது 8 × p அண்ட் இந்த 40ங்கிறது 8 பெருக்கல் 5, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இங்கேயும் pங்கிறது காமனா இருக்கு. அப்போ நம்ம வெளில எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? மிச்சம் p + 5. அதை நான் இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ இங்க -8ங்கிறது காமனா வெளில எடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ p மைனஸ் தான் நம்ம வெளில எடுத்துட்டோம் இல்லையா? இந்த மைனஸ் வெளியில எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? இங்க பிளஸ் ஆயிடும். ஸோ அந்த பிளஸ் போட்டிருக்கோம். அடுத்தது என்னது? 8 × 40ல 8 வெளியில எடுத்துட்டாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடியது 5. அதான் இங்க போட்டாச்சு. அப்போ இது ரெண்டுல என்ன இருக்கு? p + 5 p + 5. அப்ப இதை காமனா எடுங்களேன். அப்ப p + 5 காமனா எடுத்தா மிச்சம் என்ன இருக்கு? p - 8 இருக்கு. அப்ப அதுதான் இங்க போட்டாச்சு. அப்ப டோட்டலா இதுக்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் p + 5 × p - 8ன்னு போடலாம், ரைட்? டிவிஷன்ல. இப்போ இது பாத்தீங்கன்னா இது என்ன? முப்படி கோவையா? இந்த முப்படி கோவையில எதை ஜென்ரலா இருக்குதுன்னு பாருங்க. சோ பார்த்த மாத்திரமே நமக்கு தெரியுது என்னது? p³ p² அண்ட் p. அப்ப இதுல இருந்து p வெளியில எடுத்துடலாம் தெரியுது. அப்படி மாத்தினா இது இருபடி கோவையா மாறும். சோ அந்த பர்பஸ்ல நான் என்ன பண்ண போறேன்? சோ 2p³ - 24p² + 64p இங்க போட்டுக்கிட்டேன். இப்போ இதுல இருந்து இந்த 2p³ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா
2 இன்ட்டு பி இன்ட்டு பி ஸ்கொயர். ஏன்னா எல்லா டைம்ல இருந்து பி எடுக்கிறதுனால நான் பி மட்டும் போட்டுட்டு அடுத்து பி ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் 24 பி ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம்? ஆக்சுவலாக இங்கே 2வும் இருக்கிறதுனால நான் இதை 2உடைய பேஸில் கொண்டு வந்தேன்னா அதையும் காமனாக எடுக்க முடியும். அதனால நான் என்ன பண்ணுறேன், 2 இன்ட்டு 12 இன்ட்டு பி ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம்? பி இன்ட்டு பி. ரைட். இப்போ 64 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 32 இன்ட்டு பி அப்படியே போட்டாச்சு. அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே 2 பி இருக்கு அண்ட் இங்கேயும் 2 பி இருக்கு அண்ட் இங்கேயும் 2 பி இருக்கு. ஸோ இது நம்ம காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுத்தா என்ன கிடைக்குது? தட் இஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 12 பி பிளஸ் 32 அப்படிங்கிறது இருக்கு. அதான் இங்கே கீழே போட்டாச்சு. ஸோ இதை காரணிப்படுத்தும் போது என்ன பார்க்கணும்? ஸோ கூட்டுனா மைனஸ் 12 கிடைக்கணும், பெருக்குனா பிளஸ் 32 கிடைக்கணும். அப்படிப்பட்ட 2 எண்களை நாம தான் சூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, 8ஐயும் 4ஐயும் கூட்டி பாருங்களேன், 12 கிடைக்கும். ஆனால் நமக்கு மைனஸ் 12 வரணும் அப்படிங்கிறனால அப்போ அதுக்காக நம்ம -8 -4 போட்டா தான் -12 வரும். அதே போல இப்போ நான் இங்க போடுறேன் பாருங்க, -8 -4 இது ரெண்டையும் கூட்டினா -12. அதே போல இப்போ என்ன பண்ணலாம்? -8ஐயும் -4ஐயும் பெருக்குங்களேன், 8 32 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 32. அப்போ இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான் என்ன இருக்கு? -8 -4. அப்போ என்ன பண்றோம்? இந்த பி ஸ்கொயருக்கு பதிலாக அப்படியே பி ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இந்த -12 பிக்கு பதிலாக -8p -4p அப்படின்னு போட்டுக்கிட்டு பிளஸ் 32 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இந்த 2p அப்படியே போட்டுக்கோங்க. இந்த பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? p இன்ட்டு பி அண்ட் -8p எப்படி எழுதலாம்? 8 இன்ட்டு பி அண்ட் -4pங்கிறது 4 இன்ட்டு பி அண்ட் இந்த 32. ஸோ 8 இன்ட்டு 4. ஆக்சுவலி இந்த 4ங்கிறது காமனாக எடுக்கிறவங்களால இந்த 4வது வாய்ப்பாடுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ பாருங்களேன், இங்கேயும் பிங்கிறது காமனாக இருக்கு. அப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஸோ பி -8 அதான் இங்கே போட்டாச்சு. அடுத்தது -4 வெளியில் எடுங்களேன். இந்த பிளஸ் நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எழுதலாம் தானே. அப்போ -4 இங்கிருந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் இப்போ இந்த மைனஸ் இங்கே 4 வெளியில் எடுத்துட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும்? -8 இருக்கும். அதான் இங்கே பி -8 போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுலையுமே என்ன காமனாக இருக்கு? பி -8 பி -8 அதை இப்போ இங்கே போட்டாச்சு. அப்போ என்ன எழுதலாம்? பி -4 அப்படின்ட்டு. ஓகே ரைட். அப்போ 2p³ -24p ஸ்கொயர் பிளஸ் 64pக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் 2p பெருக்கல் p -8 பெருக்கல் p -4ன்னு எழுதலாம். ரைட். இதுல ஏதாவது ஜெனரல் டேர்ம் இருக்கா பாருங்க. எஸ், p -8ஐயும் p -8ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் p + 5 டிவைட் பை 2p இன்ட்டு p -4. அப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.4 செகண்ட் கொஷின், கீழ்கண்ட கோவைகளுக்கு விளக்கப்பட்ட மதிப்புகள் இருப்பின் அவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் கொஷின் y டிவைட் பை y ஸ்கொயர் -25. செகண்ட் கொஷின் t டிவைட் பை t ஸ்கொயர் -5t + 6. தேர்ட் கொஷின் x ஸ்கொயர் + 6x + 8 டிவைட் பை x ஸ்கொயர் + x -2. ஃபோர்த் கொஷின் x³ -27 டிவைட் பை x³ + x ஸ்கொயர் -6x. இப்போ விளக்கப்பட்ட மதிப்புகள்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட வந்து 1/x அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் எப்பவுமே இந்த பகுதியை ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த பகுதியில் இப்போ x இருக்கு. இப்போ சப்போஸ் நான் இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டேன்னா என்ன ஆகும்? 1/0. பட் இது மேத்தமேட்டிக்ஸில் 1/0ன்னு வந்தால் இது வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, முடிவிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட். அதனால நம்ம இந்த எக்ஸுக்கு 0 அப்படிங்கிற மதிப்பை வந்து போடக்கூடாது. அப்போ இந்த மதிப்பு தான் விளக்கப்பட்ட மதிப்பாக இருக்கு. ஓகே ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/x - 1 இருந்துச்சுன்னா இப்போ x - 1 = 0ன்னு போடுங்க. அப்போ x = 1ன்னு கிடைக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா x = 1ங்கிறது தான் என்னது? விளக்கப்பட்ட மதிப்பு. ஏன்னா இங்க 1 போட்டீங்கன்னா 1 - 1 என்னவா மாறிடும்? 0வா மாறிடும். அப்போ அது விளக்கப்பட்ட மதிப்பு. இப்போ இதுவே x/x × x - 1ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ இங்க என்ன ஆகுது? 1/x - 1 ஆகுது. அப்போ எக்ஸுக்கு 1ன்னு போட்டோம்னா அது 0வா கொடுத்துரும். அப்போ இங்கேயும் என்னது? விளக்கப்பட்ட மதிப்பு 1 அப்படின்னு போடணும். அதை விட்டுட்டு இங்க எக்ஸுக்காக 0 அண்ட் இதுக்காக 1 அப்படின்னு போடக்கூடாது. அப்போ நம்ம மேல இருக்கக்கூடிய தொகுதியையும் பார்த்து தான் நம்ம விளக்கப்பட்ட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த சம்முக்கு வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, y டிவைட் பை y ஸ்கொயர் -25. இப்போ y ஸ்கொயர் -25 எப்படி எழுதலாம்? தட் இஸ் y ஸ்கொயர் இன்ட்டு 25 5 பெருக்கல் 5ன்னு எழுதலாம் இல்லையா? அதான் எழுதியிருக்கேன். அப்போ இது பாருங்க, இது y ஸ்கொயர் இன்ட்டு -5 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். ரைட். நமக்கு என்ன தெரியும்? a ஸ்கொயர் - b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? a - b இன்ட்டு a + b தானே. அப்போ இங்க ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? y இருக்கு. அடுத்தது பிக்கு பதிலாக என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? y - 5 இன்ட்டு y + 5ன்னு எழுதணும். அப்போ இது என்னன்னு எழுதணும்? தட் இஸ் y அப்படியே போட்டுக்கோங்க. கீழே y ஸ்கொயர் -25க்கு பதிலாக தட் இஸ் y - 5 இன்ட்டு y + 5. ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போ மேலே இருக்கிற இந்த y கீழே இருக்கிற எதுவுமே கேன்சல் பண்ணாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறது 0 ஆகக்கூடாது. அப்போ y - 5 அண்ட் y + 5 அப்படின்னு போட்டுட்டு அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ என்ன வரக்கூடாதுங்கிறது அது சொல்லிடும். இப்போ -5 அந்த பக்கம் போச்சுன்னா +5. அப்போ y = 5 மற்றும்
இப்போ இதையும் 0க்கு ஈக்குவல் பண்ணுங்க. தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு இந்த 5 அந்த பக்கம் போச்சுன்னா -5. அப்போ y இஸ் ஈக்குவல் டு -5. அப்போ எக்காரணத்தை கொண்டும் இந்த இடத்துல 5ம் இந்த இடத்துல -5ம் வந்துருச்சுன்னா இது 0வா மாறிடும். அதனால இங்க விளக்கப்பட்ட மதிப்புகள்னு பாத்தீங்கன்னா அது 5 மற்றும் -5. அதே y சமம் -5 மற்றும் y சமம் 5 என்னும்போது கோவை வரையறுக்க இயலாததாகிறது. எனவே therefore விளக்கப்பட்ட மதிப்புகள் -5, 5 இதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன, t டிவைட் பை t ஸ்கொயர் மைனஸ் 5t + 6. ஸோ இதில் இந்த t மேலே இருக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய இந்த இருபடி கோவையை நம்ம முதல்ல காரணிப்படுத்தி பார்க்கலாம். அதான் இங்கே எழுதியிருக்கேன். தட் இஸ் t ஸ்கொயர் மைனஸ் 5t + 6. ரைட், இது இருபடி கோவைன்னு கொடுத்துருக்கறதுனால அப்போ நாமளா 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பரை கூட்டுனா -5ம் அடுத்தது அந்த 2 நம்பரை பெருக்குனா 6ம் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்னன்னா -2ம் -3ஐயும் கூட்டி பாருங்களேன், என்ன கிடைக்கும்? -5. ஓகே, இப்போ அதே -2ஐயும் -3ஐயும் பெருக்கி பாருங்க, என்ன கிடைக்கும்? ஸோ +6. அப்போ இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ற நம்பர்ஸ் -2 மற்றும் -3. அதனால இந்த -5t அப்படிங்கறத நான் ரெண்டா பிரிச்சு எழுத போறேன். தட் இஸ் -2t மற்றும் -3t நான் பிரிச்சு எழுத போறேன். இப்போ இந்த t ஸ்கொயருக்கு பதிலா t ஸ்கொயர் போட்டுக்கோங்க. -5க்கு பதிலா -2t -3t போட்டு அடுத்து 6 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ பாருங்க இந்த t ஸ்கொயர்ல t × t ன்னு எழுதலாம். அடுத்து 2t அப்படிங்கிறது 2 × t அண்ட் 3 × t அண்ட் இந்த 6 வந்து இந்த 3 இருக்கிறதுனால அதோடைய மடங்காக 3 2 6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ரைட், இப்போ இதுல t-யும் ஜென்ரலா எடுக்கலாம். தட் இஸ் இங்க t வெளியில எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? t -2 அதான் இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க -3 வெளியில எடுங்க. தட் இஸ் -3 வெளியில எடுத்தீங்கன்னா t மைனஸ், இப்போ பிளஸ்ங்கிறது எப்படி இருக்கும்? இந்த இடம் மைனஸ் இன்டூ மைனஸ்னு இருக்கும். அப்போ அதுல ஒரு மைனஸ் தான் இங்க இருக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய மைனஸ் இங்க போட்டுட்டு ஸோ 3 தான் நம்ம வெளியில எடுத்து போட்டாச்சு இல்லையா? அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 2 இங்க வந்துடும். ரைட், அப்போ இங்க பாருங்க t -2 t -2 ரெண்டுமே காமனா இருக்கு. ஸோ அதை இங்க போட்டாச்சு. அப்போ எனக்கு பேலன்ஸ் இருக்கு t -3. ரைட், இப்போ இதை அப்படி இங்க கொண்டாந்து எழுதலாம். தட் இஸ் எப்படி எழுதலாம்? தட் இஸ் t divided by t -2 into t -3 ன்னு எழுதிக்கலாம். கீழே இருக்கிற டினாமினேட்டர் என்ன ஆகக்கூடாது? 0 ஆகக்கூடாது. அப்போ t -2 = 0 and t -3 = 0 ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ t என்ன கிடைக்குது? தட் இஸ் 2 அண்ட் இங்க t வந்து 3 கிடைக்குது. அப்போ t வந்து 2 மற்றும் t 3 எனும் பொழுது கோவை வரையறுக்க இயலாததாகிறது. விளக்கப்பட்ட மதிப்புகள் 2 மற்றும் 3. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? x² + 6x + 8 டிவைட் பை x² + x - 2. ரெண்டுமே இருபடி கோவை தான். ரைட், ரெண்டுமே இப்படி கேன்சல் பண்ணா நம்மளால முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? இதை முதல்ல காரணிப்படுத்தணும். பொதுவான காரணி மேலேயும் கீழேயும் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கேன்சல் பண்ணலாம். அந்த பர்பஸ்க்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த இருபடி கோவையை எடுத்துக்கிறேன். தட் இஸ் x² + 6x + 8. நாமளா 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பர் ஆனது ஆட் பண்ணா 6 வரணும், அடுத்து பெருக்குனா 8 வரணும். அதுதான் இங்க போட்டிருக்கேன். ஸோ கூட்டினா 6, பெருக்குனா 8. அப்படி 2 நம்பர்ஸ் என்னவா இருக்குன்னா 2 4. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 2ஐயும் 4ஐயும் ஸோ கூட்டி பாருங்க, என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. அதே மாதிரி 2 பெருக்கல் 4 என்னது? 8 கிடைக்குது. அப்போ ஸோ இந்த 6க்கு பதிலாக நம்ம என்னென்ன எழுதிக்கணும்? தட் இஸ் 2 + 4 அப்படின்ட்டு x சேர்த்து எழுதிக்கோங்க. தட் இஸ் x² பதிலாக x² அண்ட் 6x பதிலாக + 2x + 4x போட்டுட்டு அப்படி 8 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ இந்த x² எப்படி இருக்கு? x × x இருக்கு. அடுத்து 2 × x இது இருக்கு. அடுத்து 4 × x அண்ட் இது 4 எடுத்ததுனால இது 4னுடைய மடங்காக ஸோ 4 2 8 அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட், இப்போ இங்க x இங்கேயும் x வந்து காமனா இருக்கு. அதான் இங்க நான் வெளியில எடுத்து போட்டுட்டேன். அப்ப மீதி என்ன இருக்கு? x + 2. ஸோ அதான் இங்க போட்டாச்சு. ரைட், அதே போல இங்க +4 வெளியில எடுத்து போடுங்க. அப்ப என்ன மீதி இருக்குது? x + 2. ரைட், அதுவும் இங்க போட்டாச்சு. இப்போ இந்த x + 2ம் இந்த x + 2மே காமன் தானே? அப்ப அதுதான் நான் வெளியில எடுத்து போட்டேன்னா அப்ப மீதி என்ன இருக்கு? x + 4. அதை இங்க போட்டாச்சு. அப்போ மேல இருக்கக்கூடிய இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? x + 2 × x + 4. ரைட், இப்போ அடுத்தது என்ன இருக்குது? இங்க இருக்கக்கூடிய இந்த x² + x - 2 இந்த 1 வரணும், அடுத்து பெருக்குனா -2 வரணும். அவ்வளவுதானே? ஸோ அதான் நான் இங்க போடுறேன். தட் இஸ் கூட்டுனா +1 பெருக்குனா -2. ஸோ இதை கொடுக்கக்கூடியது என்னன்னா ஸோ 2ல 1 போச்சுன்னா இங்க போடுறேன் பாருங்க, 2ல 1 போச்சுன்னா +1 அண்ட் 2ஐயும் 1ஐயும் பெருக்குனீங்கன்னா -1ஐயும் பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? தட் இஸ் ஈக்குவல் டு -2 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான கண்டிஷன் ஒபே பண்ணக்கூடியது என்னது? 2 மற்றும் -1 தான். அதனால நான் என்ன பண்றேன்? ஸோ இந்த x² பதிலாக அப்படியே எழுதிக்கிறேன். x² அண்ட் இந்த ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக ஸோ +2x - 1x அடுத்தது இதை நான் ஸோ -2 அப்படி போட்டுக்கிறேன். அதாவது இந்த 1x தான் நம்ம இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். ரைட், இப்போ பாருங்க இங்கே என்ன இருக்கு? x × x இருக்கு, இங்கே 2 × x, இங்கே 1 × x, இங்கே 1 × 2 இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ பொதுவாக எடுக்கலாம். இங்கேயும் x இருக்கிறதுனால அதை நான் பொதுவாக எடுக்கிறேன். தட் இஸ் x × அப்போ மீதி என்ன இருக்கு? x + 2. அப்போ அதை போட்டுக்கோங்க. x + 2 அடுத்து -1 எடுத்துக்கோங்க. அப்போ -1 எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்க நமக்கு மைனஸ் எப்படி இருந்திருக்கும்? -× +ன்னு இருந்திருக்கும். அப்போ நான் மைனஸை வெளியில் எடுத்து போட்டோம்னா இங்க மீதி இருக்கக்கூடிய ப்ளஸ் இருக்கு இல்லையா? அதனால ஸோ x + 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ரைட், இப்போ பாருங்க இங்க x + 2 x + 2 காமனா இருக்கு. அப்போ x + 2 வெளியில் எடுத்துட்டீங்கன்னா என்ன மிச்சம் வரும்? தட் இஸ் x - 1. அப்போ
இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ அதை நான் இங்கே போடுறேன். தட் இஸ் எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ரைட். இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், இதுவும் கேன்சல் பண்ணலாம். ரைட். இப்போ நம்ம கிட்ட கேட்ட கேள்வி என்ன? எது விலக்கப்பட்ட மதிப்பு? விலக்கப்பட்ட மதிப்புனால மெயினாக எங்கே பார்க்கணும்? பகுதியில் தான் பார்க்கணும். தட் மீன்ஸ் இங்கே தான் பார்க்கணும். இங்கே பார்த்தா நம்ம பாருங்க, இதை மட்டும் பார்த்தா போதும். தட் இஸ் என்ன இருக்குது நம்ம கிட்ட? தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு இல்லையா? எக்ஸ் மைனஸ் 1 வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது? 1. அப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விலக்கப்பட்ட மதிப்பாக இருக்கும். எனவே எக்ஸ் சமம் 1 எனும் பொழுது கோவை வரையறுக்க இயலாததாகிறது. therefore விலக்கப்பட்ட மதிப்பு என்ன ஆகுது? 1. இது நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ 4th கொஸ்டின் பாருங்க. x cube minus 27 divided by x cube plus x squared minus 6x. இது முப்படி கோவை, அதே போல கீழே இருக்கிறது முப்படி கோவை. ரைட். ஸோ இப்போ இது டைரக்டா இப்படி நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம இதை காரணிப்படுத்தலாம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய x cube minus 27 எப்படி எழுதலாம்? இந்த 27 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3ன்னு எழுதி 3 கியூப்னு எழுதலாம் அல்லவா? அப்போ இது x cube minus 3 கியூப்னு போடலாம். நம்மளுக்கு a cube minus b cube என்ன ஃபார்முலா தெரியும்? a minus b into a squared plus ab plus b squaredனு தெரியுமல்லவா? இப்போ இங்க ஏங்கிறது என்னவா இருக்கு? x and bங்கிறது என்னவா இருக்கு? 3. ஓகே, இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. தட் இப்போ a அப்படிங்கிறதுல x and bங்கிறதுக்கு பதிலாக நம்ம 3 போட்டாச்சு. ரைட். அப்போ x minus 3. அடுத்து a ஸ்கொயருக்கு பதிலாக x ஸ்கொயர்ட் and abக்கு பதிலாக 3 பெருக்கல் x and b ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர்ட். அப்புறம் இந்த x minus 3 அப்படியே போட்டுட்டாச்சு. இங்க இருக்கக்கூடிய x ஸ்கொயர்ட் அப்படியே வந்துருச்சு. இப்போ 3 பெருக்கல் xங்கிறது 3x and 3 3 9. ஸோ அதான் போட்டாச்சு. அப்போ டோட்டலாக எதுக்கு பதிலாக? ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் இதை போடலாம். அப்போ நான் இங்கே போட்டுக்கிறேன். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9ன்னு போட்டுக்கலாம். ரைட். இப்போ கீழே இருக்கு இல்லையா? இதையும் பார்க்கலாம். ஸோ அதான் இங்கே போட்டுருக்காங்க பாருங்க. தட் இஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x அப்படின்ட்டு. இப்போ இதில் எல்லாத்தையும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா, ஸோ பாருங்க, இந்த லாஸ்ட் டேர்ம்ல இருந்து இது எக்ஸ் காமனாக இருக்கும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த எக்ஸ் கியூபை வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அண்ட் 6x 6 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அப்போ இதில் ஒவ்வொரு டேர்ம்லையும் பாருங்க எக்ஸ் 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 காமனாக இருக்கிறதுனால எக்ஸ் டோட்டலாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்னு கிடைக்கும். அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ரைட். இப்போ இதை பார்த்தா இது இருபடி கோவை. இந்த இருபடி கோவையை காரணிப்படுத்தணும்னா நம்மளா 2 நம்பர் எடுக்கணும். அந்த 2 நம்பரும் கூட்டுனா பிளஸ் 1ம் பெருக்குனா மைனஸ் 6ம் கிடைக்கணும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். கூட்டுனா 1 பெருக்குனா மைனஸ் 6 கிடைக்கணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் யாரு? தட் இஸ் 3 மைனஸ் 2. இப்போ 3 மைனஸ் 2 போடுங்க, என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அது இங்கே இருக்கு. ரைட். அடுத்தது என்ன பண்ணணும்? ஸோ இந்த 3ஐயும் மைனஸ் 2ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? 3 2 6 மைனஸ் 6. ஸோ அப்போ அதுவும் கண்டிஷன் ஒபே பண்ணுது. அப்போ நம்ம என்ன போடலாம்? 3 மைனஸ் 2ங்கிற நம்பரை போடலாம். ஸோ எதுக்கு பதிலானா இந்த பிளஸ் ஒரு எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் போடணும். ரைட். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் 2xன்னு போட்டுக்கோங்க. அடுத்து 6க்கு மைனஸ் 6 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இப்போ பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், 3 இன்ட்டு எக்ஸ் இங்கே, அடுத்து 2 இன்ட்டு எக்ஸ் இங்கே. இது வந்து 6 2னுடைய மடங்காக எழுதணும். ஏன்னா இங்கே 2 தானே இருக்குது. இப்போ 2 இன்ட்டு 3 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த எக்ஸும் காமனாக இருந்துச்சுன்னா நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்கும். அதான் இங்கே போட்டாச்சு. அடுத்து இங்கே மைனஸ் 2 வெளியில் எடுங்க. அப்போ என்ன இருக்கும்? தட் இஸ் எக்ஸ் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு இருக்குது அப்படின்னு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே மைனஸ் வெளியில் எடுத்துட்டாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ப்ளஸ் தான் இது. ப்ளஸ் போட்டு 6க்கு 2 இன்ட்டு 3ன்னு இருக்கு இல்லையா? 2 இன்ட்டு 3ன்னு இருக்கு இல்லையா? அப்போ இந்த 2 வெளியில் எடுத்தாச்சு. அப்போ மீதி இருக்கிறது 3. ரைட்டு. இப்போ இதில் இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 காமனாக இருக்கனால எக்ஸ் ப்ளஸ் 3 எடுத்துருங்க. அப்போ என்ன கிடைக்குது? எக்ஸ் மைனஸ் 2 இங்கே கிடைக்குது. ரைட். இப்போ நம்ம டோட்டலாக எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6xக்கு பதிலாக என்ன போடலாம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ அதான் நான் இங்கே போட போகிறேன். தட் இஸ் டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகே. இப்போ ஏதாவது அடிக்க முடியுமான்னு பார்த்தா எதுவுமே அடிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ எக்ஸு தனியாக போட்டுக்கலாம். அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 3 தனியாக போட்டுக்கலாம். அண்ட் எக்ஸ் மைனஸ் 2 தனியாக போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? அதாவது எது விலக்கப்பட்ட மதிப்புனாலே நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ரைட். இப்போ பாருங்கள், இது எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வருது. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3ங்கிற ஒரு ரிசல்ட் வருது. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2ங்கிற ரிசல்ட் வருது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்னென்ன வேல்யூஸ் வருது பாருங்கள்? 0 மைனஸ் 3 2 அப்படிங்கிறது வருது. இதெல்லாம் தான் விலக்கப்பட்ட மதிப்புகள். ஸோ நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3, எக்ஸ் ஈக்குவல் டு 2 எனும்போது கோவை வரையறுக்க இயலாததாகிறது. therefore விலக்கப்பட்ட மதிப்புகள் 0 மைனஸ் 3 2. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். That's all. Like, share and subscribe Shifa Diaries.